நம்மலாம் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கிறோன்னா யாருடைய காரணம் கிடைக்குங்க? நம்ம சபை ஊழியக்காரங்க வந்து நமக்காக இடைவிடாமல் ஜெபிச்சிட்ருக்குறாங்க. இடைவிடாமல் நம்மளோட பிள்ளைகளுக்காக வருந்தி பருந்தி வேண்டிக் கொண்டிருக்கிறனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கணும் மக்களை. நம்ம ஊழியத்துக்காரர் நல்லா இருக்கணும், நாமளும் ஜெபிக்கணும். நம்ம அவருடைய சபை மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களும் ஜெபிக்கிறாங்க. இதனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். காரணம் ஒருத்தர் ஜெபத்தினால தாங்கலாம். சரிங்களா மக்களை? அது மாதிரி அநேகர் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்மளால் அது முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்மளோட மனசை நம்ம என்ன கடினப்படுத்த முடியறதில்லை. அதனால தான் நான் சொல்கிற மாதிரி நம்ம ஜெபிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அக்கிரமம் நடக்குதா, அந்த இடத்துல அக்கிரமத்தை பார்த்துட்டு நம்ம சும்மா போகாமல் அந்த இடத்துல நமக்கு அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நான் என்னமோ பேசிட்டு நான் என்ன அறியாமல் நான் பாட்டில் இது பண்ணிட்டுருக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணுறது, ஒரு வீடு வாசல் நம்மளால் கட்ட முடியலன்னு சொல்லும்போது, திடீர்னு என்னோடய வார்த்தை மனசாட்சியோ, நீ என்னம்மா யாரை சொல்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட, நாளைக்கே இது ஆவியானவர் வந்து விட்டால் நீ என்ன பண்ணுவேன்னு, வீடு வாசல் கட்டி என்ன பண்ண போகிறான்னு. அப்படியே ஒரு வார்த்தை நான் எப்படி ஸ்தம்பிச்சிட்டேன். என்னடா இப்படி ஒரு வார்த்தை வருதான்னு. சரி, இவ்வளோக்கு நான் பைபிள் படிக்கல, நான் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிற மக்களை பேசிட்டு சாதாரணமாக என்னோடய மனசுக்குள்ள முடிச்சுட்டுருக்கேன். அதேமாரி அந்த அடுத்த நாள் நல்லா தூங்கி எந்திரிக்கிறப்ப, இன்று இரவு தேவன் வந்து விட்டால் நீ என்ன செய்வேன்றது, என்ன செய்ய போகிற நீ என்றதை நீ சிந்திச்சுக்கோன்ற மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை வருது. உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆவியானவர் கொடுத்து நம்மளை கொடுத்து பேசிட்டுருக்கிறேன், இந்த முதலால் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி. அதுலேருந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நானும் ஜெபம் பண்ணேன். டயர்டில் வந்து படுத்துக்கிறது மக்களை, வேலை செய்கிறோம் வந்து படுத்து இன்னால் மட்டும் மக்களை நான் சொத்து சுகமாக எதுவுமே நான் சேர்த்து வைக்கலை. ஆனால் அவருடைய வார்த்தையில் வசனங்களை நான் சேர்த்து வச்சுக்கிற மக்களை என்னால் தெரிஞ்சது. நான் படிப்பறிவு இல்லை என்கிட்ட. ஏன்னா படிச்சிருந்தா அதெல்லாம் நமக்கு வந்து திரும்ப திரும்ப அதை படித்து மனப்பாடம் பண்ணிக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எழுத்துக்கூட்டி நான் படித்து இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மனசில் வச்சுக்கிற மக்களை. அதனால் எனக்கு சடனாக வந்து மறதி ஜாஸ்தி. சடனாக வந்து வசனங்களை சொல்ல தெரியாது. வசனங்களை சொல்லி சிலரெல்லாம் வர்ணித்து ஜெபிப்பாங்க, வர்ணையாக ஜெபிப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாது. ஆனால் நான் ஜெபிப்பேன். எப்படின்னா என் மனசுக்கு பிடிச்சது மாதிரி தேவனிடத்தில் மனச்சாட்சியில் ஜெபிச்சுட்டே இருப்பேன். அவரிடத்துல பேசிகிட்டே இருப்பேன் மக்களை. அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியுது. ஆனாலும் இன்னும் கூட அதிகமாக நம்ம ஜீவிக்கணும். இன்னும் அதிகமாக நம்ம சத்தியத்தை உட்கொள்ளணும். அப்படி சத்தியத்தை உட்கொள்ளும்போது தான் நமக்கு என்ன ஆகும், இன்னும் நம்ம வந்து தேவன் நம்மளிடத்துல இன்னும் அதிகமாக பேசிகிட்டே இருப்பார். அநேக முறைகள் என்னிடத்துல பேசியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் வந்து அது அர்த்தங்கள் தெரியாது. அதுக்கு எனக்கு வெளியே அது சொன்னாலும் எனக்கு அது சொல்ல தெரியாது. எனக்கு சொல்லி புரியாது மக்களை. அந்த மாதிரி தான் ஒரு மக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மக்கள்கிட்ட தான் ஆண்டவர் சில வார்த்தைலாம் சொல்கிறாரு. ஆனால் அது எனக்கு என்ன பண்ண முடியல, வெளியே சொல்ல தெரியாமல் அதனுடைய அர்த்தங்களை புரியாமல் நான் நடந்துட்டுருக்கிற மக்களை. இருந்தாலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளுடைய பாக்கியம். அவர் நம்மளை வந்து நடத்துகிறாரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு கொண்டு தான் மக்களை.